அண்மை செய்தி. லைகா நிறுவனம் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சண்டக்கோழி 2ஆம் பாகத்தில் ஜிஎஸ்டி தொகையை வழங்காத லைகா நிறுவனத்தின் 5 கோடி ரூபாய் அதற்கான சொத்துக்களை முடக்க வேண்டும் என நடிகர் விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நடிகர் விஷால் தாக்கல் செய்துள்ள மனுவில் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி பட நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய சண்டக்கோழி 2 திரைப்படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையரங்க மற்றும் சேட்டலைட் வெளியீடு உரிமைக்காக லைகா நிறுவனத்துடன் கடந்த 2018ஆம் ஆண்டு 23 கோடியே 21 லட்சத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி படம் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான 12% ஜிஎஸ்டி தொகையை லைகா பட நிறுவனம் செலுத்தாததால் அபராத தொகையுடன் சேர்த்து சுமார் 4 கோடியே 88 லட்சம் ரூபாயை தான் செலுத்தியுள்ளதாக விஷால் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய லைகா நிறுவனம் பல இடங்களில் கடன் பெற்று சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் கமல் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 படத்தை தயாரித்து வருவதாகவும், இந்த படம் சரியாக ஓடவில்லை என்றால் கடுமையான நிதி நெருக்கடியை லைகா நிறுவனம் சந்திக்க நேரிடும் எனவும், தனக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காமல் போய்விடும் எனவும் இந்த மனுவில் அச்சம் தெரிவித்திருக்கிறார். மேலும் லைகா நிறுவனம் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் என்பதால் நிறுவனத்தை மூடிவிட்டு தயாரிப்பாளர் வெளிநாட்டிற்கு தப்பி செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதால் தான் செலுத்திய ஜிஎஸ்டி தொகை மற்றும் அபராத தொகையை வட்டியுடன் சேர்த்து 5 கோடியே 24 லட்சத்தி 10,423 ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த வேண்டும் எனவும் லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு முடியும் வரை ஆர்பிஎல் வங்கியில் லைகா நிறுவனம் தாக்கல் செய்துள்ள சொத்துக்களை முடக்க வேண்டும் எனவும் விஷால் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த வழக்கு தொடர்பாக லைகா நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் வினிதா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.